Who discovered the neutron? நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? அணுவுல இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்குல்ல, அதுல நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். அடுத்து பாருங்க, வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜனின் அணு எண் என்ன? ஹைட்ரஜனோட அணு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இல்லையா? நம்ம பார்த்திருப்போம் பீரியாடிக் டேபிள்ல முதல் தனிமமா இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் தான். சோ முதல் இடத்துல இதுதான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகேவா? மொத்தமா 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முதல் தனிமம் ஹைட்ரஜன். Which gas is used to fill in the balloons? பலூன்களில் நிரப்பப்படும் வாயு எது? பலூன்கள்ல நிரப்பக்கூடிய அந்த வாயுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியம் அப்படின்றது ஒரு மந்த வாயு. சரியா? இது வேற எந்த தனிமங்கள் கூட வினை புரியாது, காத்துல தீப்பிடிச்சு எரியாது, அதனால ஹீலியத்தை பயன்படுத்துறோம். அதே மாதிரி காற்றை விட லேசானதா இருக்கும், அதனாலதான் வந்து உயரமா பறக்கும். அதனால பலூன்ல ஃபில் பண்ணக்கூடிய கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீலியம். ஓகே, அடுத்து பெப்சின் இஸ் an enzyme secreted in. பெப்சின் வந்து எங்கு சுரக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெப்சின் அப்படின்றது எங்க சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மோட இரைப்பையில. சரிங்களா? ஸ்டொமக்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இரைப்பையில சுரக்கக்கூடிய ஒரு நொதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உணவு செரிமானத்துக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குதுன்னு சொன்னாலே அந்த உணவு செரிமானத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் இந்த நொதி.